திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில், சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவத்திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்த வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளி அமுத மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேராமான் ஒழுகீரர் கல்லாடனார் ஒன்கவிலர் பாரனர் மெய்யுணர்விலம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநேரி திருமுறைகள் 12 செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா திருச்சிற்றம்பலம். அற்புதம் 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 அற்புதம். அடுத்து திருக்கதவம் அடைதல். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மா அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயவே. அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறோம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம், அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் முய்ய இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம்.
அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாமகிரி நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமான் உற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம் அற்புதம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய திருப்பலி எழுச்சி திருப்புரந்தரில் அருளியது. போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலல் இலை துணை மலர் கொண்டு ஏற்றின் திருமுகத்து எமக்கரு மலரும் எழில் நகை கொன்னின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழும் திருப்பர் துறை உரை சிவபெருமானே. ஏற்றியோர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தொழுவாய். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். திருச்சிற்றம்பலம். சிவாய். அற்புதம் அற்புதம் சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில படத்திருமுல்லை வாயில் பதிகம் என்று சொல்லக்கூடிய பாசுபதா பரஞ்சோடரே படுதுயர் கலையாய் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவாங்க. அதுல முதல் பாடலும் கடைசி பாடலும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோம் ஊடியும் உரைப்பனாய் திரிவே. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே.
விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடஞ்சும் உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே எம்பெருமான் அருள் தரும் கொடியடை நாயகி உடனாகிய மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் 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 சரணம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து நாய் சிவிகை ஏற்றுவித்த எல்லாம் வல்ல நம்ம எல்லாம் உயிரோடு வைத்திருக்கின்ற எல்லாம் வல்ல அந்த மேலான பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து பிறந்து மொழி பயின்று தாயாக தந்தையாக பிறகு காரிய குருவாக காரண குருவாக பிறகு சிவகுருவாக வந்து புருவ நடுவில் நம்ம எல்லாம் ஐக்கியப்படுத்தி தோட்டு காண்பித்த அந்த சிவகுருவுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே துவக்குவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை, குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருவருளை மையமாக வைத்துதான் திருவருள். அப்போ குருநாதரை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டோம்னா நிச்சயம் நமக்கு திருவருள் நிச்சயம். நம்ம எல்லாம் கைலாய பரம்பரையில் நம்ம வந்து தொடர், அதாவது நம்ம கைலாய பரம்பரைன்னா சமாதி அடையக்கூடியவர்கள், சமாதி நிலையை கடந்தவர்கள், உண்மையை தெரிந்தவர்கள் அர்த்தம். ஆமா, உத்தமமான சிவனடியார்கள் அப்படின்னா திருவடி எதுவும் தெரிஞ்சவங்க, பிராணனை வெளியே விடாதவங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்க, ரகசியத்தை தெரிஞ்சவங்க, சிதம்பர ரகசியத்தை தெரிஞ்சவங்க, உண்மை உபதேசம் பெற்றவர்கள். சமய தீட்சை பெற்றிருந்தாலும், சிவ தீட்சை பெற்றிருந்தாலும், நிர்வாண தீட்சை பெற்றிருந்தாலும் உண்மை என்னன்னு சொல்லி உணர்த்துறதுக்கு சாமி வந்தா தானே முடியும். அந்த மாதிரி சாமி அனுப்பி வைப்பாங்க. அந்த வகையில பெரும் கருணையினால நாம எல்லாம் அந்த உத்தமமான பிராணாயாமத்தை தெரிஞ்சு ஊர்த்தவ கதி என்று சொல்லக்கூடிய திருத்தாண்டத்தை நிச்சயம் நம்ம பண்ணுவோம். நேரில் வாய்ப்பு கிடைக்கும்போது சாமியோட திருவள்ளுவர் கருணையை சந்திக்கும் போதெல்லாம் அந்த உபதேசத்தை அடியன் வந்து சம்பந்தப்பட்ட உயிருக்கு நிச்சயம் கொடுப்போம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அதாவது உபதேசம் பெற்ற பிறகு இருக்கிற வாழ்க்கை வேற, உபதேசம் பெறுவதற்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை வேற. அதாவது குரு உபதேசம் பெற்ற பிறகு இருக்கிற வாழ்க்கை வேற, ரீபர்த் என்று சொல்லுவார்கள், மறுபிறவின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கட்டவரில் நடுவுல வச்சு தொட்டு காமிச்சு முதுகலம் நேரா வச்சு கையிரண்டும் அவர் பிடிச்சி விட்டு கரெக்டா கட்டவரில் வச்சு அவர் தொட்டு காமிக்கிற ஒரு வித்தை இருக்கு இல்லையா, அதுக்கு சுத்த வித்தை, வெளியில சித்த வித்தைன்னு சொல்லுவாங்க. சித்தத்தை யார் வந்து ஒடுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சித்த வித்தியார்த்திகள் பேர். வித்தியார்த்திகள்னா மாணவர்கள், வித்தியார்த்திகள்னா மலையாளத்துல மாணவர்கள், பயிற்சி செய்பவர்கள். அப்படி யார் ஒருத்தர் பயிற்சி செய்யறாங்களோ அவங்க வந்து சித்தத்தை அடைவார்கள். சித்தம்னா சிவம். சரி, இப்ப நம்ம திருமந்திரத்தில் ஆக குருநாதருடைய அருள் வேணும், அப்போதான் திருவருளை நம்ம பெற முடியுன்றது தான் அங்க உண்மை. எப்பவும் குருநாதருக்கு நம்ம நன்றி சொல்லிடணும், ஆத்மார்த்தமான நன்றி சொல்லிடணும். எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டன்ற மாதிரி எப்படி வந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்தாருன்றது ஒரு ஆத்மார்த்தமா நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். சிவபெருமான சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இப்ப திருமந்திரத்தில்
மூன்றாம் தந்திரத்தில் 13வது தலைப்பில் இருக்கக்கூடிய 13ஆம் தலைப்பு காய சித்தி உபாயம். காய சித்தி உபாயம்னா உடலை சித்தி செய்தல். சித்தி செய்தல்னா எம்பெருமான் திருவடியில் ஐக்கியப்படுத்தி அதை வந்து திறம்பட வச்சுக்கிறது. அதாவது தன்னுடைய உடம்பை முதல்ல சரி செய்யறது. ஏன்னா உடம்புன்னு ஒண்ணு இருந்தாதான் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதை நம்ம ஒரு பொருட்டா மதிக்கலன்னா என்ன பண்ண முடியாது? எம்பெருமான் திருவருள்ல பெற முடியாது. அப்ப முதல்ல உடம்ப சரி செய்யணும், பிறகு மனத்தை சரி செய்யணும், பிறகு உயிருக்கு இருக்கிற மயக்கத்தை சரி செய்யணும். இது 3 சரி செஞ்சோம்னா ஒரு நேர்கோட்டுல வந்துடும். நேர்கோட்டுல வந்துச்சுன்னா தவம் கை கூடிடும். தவம் கை கூடிடுச்சுன்னா ஏகாந்தம் கிடைக்கும். ஏகாந்தம் கிடைச்சா நாதாந்தம் கிடைக்கும். நாதாந்தம் கிடைச்சா பர ஆனந்தம் கிடைக்கும். பர ஆனந்தம் கிடைச்சா சிவானந்தம் மேலோங்கி நிற்கும். அப்போ எது படிக்கட்டுன்னா, முதல் படிக்கட்டு உடம்பு, 2வது படிக்கட்டு மனம், 3வது படிக்கட்டு உயிர் இருக்கக்கூடிய மயக்கத்தை கடக்கிறது. இந்த 3த்தையும் கடக்கணும். மும்மூர்த்திகளை கடந்தா தான். மும்மூர்த்திகள் ஒத்துழைக்கலன்னா தவம் பண்ண முடியாது. உடம்பு ஒத்துழைக்கலனாலும் தவம் பண்ண முடியாது. உங்களுடைய உடம்பு ஒத்துழைக்கலாம் தவம் பண்ண முடியாது. மனம் ஒத்துழைக்கலனாலும் தவம் பண்ண முடியாது. உடம்பு பிரம்மாக்குரியது, ஆணவத்தால் ஆனது, இச்சையால் ஆனது. இச்சையால் ஆனது இச்சிக்கவே செய்யும். உடம்புன்னு ஒண்ணு எடுத்துட்ட பிறகு நம்ம இச்சையால் தான் வந்திருக்கிறோம். அப்ப இச்சையால் ஆனது இச்சிக்கவே செய்யும். அதுக்கு அதோட இயல்பே என்னன்னா இச்சிக்கிறது, அவ்வளவுதான். அப்போ உடம்பால் ஆனது, பிறகு மனத்தால் ஆனது, பிறகு உயிரால் ஆனது, மாயையால் ஆனது. இந்த 3 நிலைமையும் மும்மூர்த்திகளுக்கு உண்டானது. இதை வந்து முறையா கடக்கணும். இந்த முறையா கடக்கிறது தான் இவ்வளோ பாடு, இவ்வளோ கஷ்டம். எதுக்குன்னா இவ்வளவுதான், இதுக்குதான். அப்போ உடம்பு, மனசு, உயிர். உடம்பு, மனசு, உயிர். இத வந்து அவ்வளவு சுலபமா என்ன பண்ண முடியாது. அவ்வளவு சுலபமா அதுதான் நம்ம வந்து குருநாதரை இறுக்கி பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவருடைய திருவடியை அப்படியே நெஞ்சில சூட்டிக்கிட்டே போக வேண்டியதுதான். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்போ உடல் வல்லத்தேன், உயிர் வல்லத்தேனே, காய சித்தி உபாயம்னா இந்த 3த்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமா. பல் துலக்கிறது முதற்கொண்டு இரவு படுக்கிற வரைக்கும் என்ன உள்ள போச்சு, எதை சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், உள்ள இருக்க சாமிக்கு எது நெய்வேத்தியம் பண்ணோம். நெய்வேத்தியம்னா நம்ம உணவு என்ன கொடுக்குறோமோ அதான் நெய்வேத்தியம். ஏன்னா சாமி உள்ள இருக்கிறார் இல்லையா, இறைவன் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க என்ன பண்றீங்க, உடம்ப மதிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த உயிரையே மதிக்கிறது கிடையாது. சாதாரண மனுஷன் உயிரை மதிக்கிறதே கிடையாது. அவனுக்கு நிலை இல்லாத பொருள்லாம் உயர்ந்த பொருளா தெரியும், உன்னதமான பொருளா தெரியும். எது காமெடி பாருங்களேன். எது எது கருவுற்ற நாள் முதலா அந்த கட்டையில போகும் தனியும் கடைசி வரைக்கும் எது வந்து ரட்சிக்குதோ அந்த ரட்சிக்கிற பொருளை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. இப்படிப்பட்ட மனிதர்கள் நீங்க அப்ப நன்றியர்களை பத்தி பேசுறேன் ஆயிட்டு அம்மா கிட்ட. எப்படி? அதாவது கருவுற்ற நாள் முதலா உங்களை தூக்கி சுமந்து உங்களுக்கு ஹார்ட் பீட்ல இருந்து உங்களுக்கு ராஜ உறுப்புகள் என்னென்ன, நுரையீரலை இயக்கி கொடுக்குறாரு, இதயத்தை இயக்கி கொடுக்குறாரு, சிறுநீரகத்தை இயக்கி கொடுக்குறாரு, என்ன அப்புறம் கல்லீரலை இயக்கி கொடுக்குறாரு, மண்ணீரலை இயக்கி கொடுக்குறாரு, உணவு செரிமானத்தை செஞ்சு கொடுக்குறாரு, அனிச்சை செயல்கள், அப்புறம் நாளமில்லா சுரபிகளை வேலை செய்யறாரு. இப்படி நம்மளால முடியாத காரியத்தை மொத்தத்தையும் செய்யற அந்த இறைவனுக்கு நன்றி கூட இல்லாம, அந்த நன்றி அறிதல் கூட இல்லாம உலக பொருளை கட்டிக்கின்னு உலக பொருள் எனக்கு வேணும்னு சொல்லி சாமியை கைவிட்ட கதையா, அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, அரசனை நம்பி, அரசன்னா உலகம், அரசு காணுகின்ற காட்சி, இது எல்லாம் அதை நம்பி உள்ள இருக்கிற புருஷனை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பொருட்டாவும் மதிக்கவே இல்லை. மதிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ உலகம் என்ன பண்ணுச்சுன்னா உண்மைக்கு நேர் எதிரானது. இந்த உலகம் எதுக்குன்னா உண்மைக்கு நேர் எதிரானது. படைத்த இறைவனை மூலத்தை தேடாம அவனால் படைக்கப்பட்ட பொருளால் மயங்கி அந்த பொருளையே சங்கல்பம் செய்து அதை அடைவதற்கு முயற்சி செய்கிற எந்த ஒரு மனிதனும் மோட்சத்துக்கு வரமாட்டான், முக்திக்கு வரமாட்டான். அவனுக்கு உலக பொருளே பிரதானம். அவங்க கூட நம்ம சேரக்கூடாது. அப்போ ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க உலகியலா அருளியலா, இவர்கள் சத்தியத்தை தேடுகிறார்களா இல்லை நிலையில்லாத பொருள்களை தேடுகிறார்களா? அப்போ படைத்தவனை தேடுகிறார்களா, படைத்தவனால் படைக்கப்பட்ட பொருளை தேடுகிறார்களா? அவ படைத்தவனை பிடிச்சிட்டாங்கன்னா படைக்கப்பட்ட பொருள் தன்னால வரப்போகுது. அப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க
என்ன பண்ணாங்க, இந்த உடலை உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு. அப்போ உடம்பு, மனசு, உயிர் இது 3த்தையும் பக்குவப்படுத்தக்கூடிய அதுதான் காய சித்தி உபாயம். அதுதான் கண்டிச்ச 10, 11 பாடல்களும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ 12வது பாடலா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்முடைய இன்றைக்கு உண்டான பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கி பிராணன் நிலை பெறும். உண்டி சுருங்கில் உபாயம் பலபுல, கண்டம் கருத்த கபாலியுமாமே. உண்டி சுருங்கில் உபாயம் பலபுல, கண்டம் கருத்த கபாலியுமாமே. இனி பாடல பதமா பிரிச்சு பார்த்துடலாம். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல, கண்டம் கருத்த கபாலியுமாமே. இனி நம்ம பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம். தர்மயாதனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொழிப்புரை பாடலுக்கான விளக்கம். உணவு குறைவால் முகத்தில் தசை ஒட்டி கண் குழியுமாயினும் அதனால் உடலுக்கு அழி வந்து விடாது. மாறாக உடம்பு இளைத்தால் பிராணவாயு வசப்பட்டு காய சித்தி கைகூடும். ஆகவே உணவு குறையின் உயிர் நலம் பெறுவதற்குரிய வழிகள் பலவும் அமையும். அதனால் உண்டி சுருக்கியவன் இரவாமையாலும் இன்ப நிறைவாலும் சிவனோடு ஒத்து நிற்பான். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரையை படிக்கிறேன். பொழிப்புரை. உணவு குறைவால் முகத்தில் தசை ஒட்டி கண் குழியுமாயினும் அதனால் உடலுக்கு அழிவு வந்து விடாது. மாறாக உடம்பு இளைத்தால் பிராணவாயு வசப்பட்டு காய சித்தி கைகூடும். ஆகவே உணவு குறையின் உயிர் நலம் பெறுவதற்குரிய வழிகள் பலவும் அமையும். அதனால் உண்டி சுருக்கியவன் இரவாமையாலும் இன்ப நிலையாலும் சிவனோடு ஒத்து நிற்பான். இதுதான் பாட்டுக்குண்டான பொருள். இது எளிமையா அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை விளக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. சிவபெருமான் அழகா சொல்லிட்டாங்க. சரி, இப்போ யதார்த்த உலகத்துல நமக்கு திருமூல நாயனார் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை. முதல் வரி. சிவசிவா சிவசிவா சிவசிவா. இந்த பார்க்கிற அண்டங்கள், புவனங்கள், உலகங்கள், இது எல்லாம் அதிசயமா நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த உலகம் நிலையில்லாததுன்னு தெரிய தெரிய அது மேல உள்ள இருக்கிற பிடிப்பு இருக்குல்ல, அதை நம்ம சுருக்கிக்கினே வரணும். எவ்வளவுதான் உயர உயர பறந்தாலும் எல்லையே இல்லாதது இந்த பிரபஞ்சம். ஒரு எல்லையே இல்லாம போய்கிட்டே இருக்கும். ராக்கெட் விடுறது கூட சந்திரனுக்கு ராக்கெட் சந்திரன் தான் அடையுமே தவிர சந்திரனை தாண்டி நீங்க மேல விட்டு அதுக்கு மேல போயிட்டு தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட இலக்கு இல்லாம எல்லை இல்லாம இருக்கிறதுனாலதான் அதுக்கு வானம்னு பேர்.
அந்த வானத்துக்கு அண்டம்னு பேரு. அந்த அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை அப்படின்னா அது மேல வச்சிருக்க பிடிப்பு இருக்கு இல்லையா, இச்சை. அந்த இச்சையை நம்ம என்ன பண்ணணும், சுருக்கணும். ஆக மொத்தம் புறத்தே உள்ள நம்முடைய இச்சைகளை சுருக்கி 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 போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து இந்த நிலைக்கு வரணும். பொதுவா அண்டம் அப்படின்னா பிண்டம், அண்டம்னா இந்த உலகம், கரு, கருப்பை, அதுதான் அண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல சூலகம், அந்த அண்டத்துலதான் நம்ம எல்லாம் உள்ள இருந்தா உற்பத்தி ஆகி வரும். பெண்பால்ல கருப்பை இருக்கு இல்லையா, கர்ப்பப்பை, அண்டம்னு அதுக்கு பேர். நீங்க எல்லாம் அறிவியல் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரியும். தமிழ் படுத்தி சொல்லும் போது அதுக்கு அண்டம்னு சொல்லுவாங்க. அந்த அண்டத்துக்குள்ளதான் பிண்டம் உற்பத்தி ஆகுது. அப்போ அதுக்கும் அண்டன் தான் பேரு, இந்த பிரபஞ்சத்துக்கும் அண்டன் தான் பேரு. அப்படிப்பட்ட அண்டத்தை நாம எல்லையை தொட முடியும்னா தொட முடியாது. இப்ப நட்சத்திரங்கள் எண்ண முடியாது. அதே மாதிரி ஆசைகளையும் அடுக்க முடியாது. ஆசைகள் கூடிக்கொண்டே தான் போகும். இப்ப ஒரு ஆசை முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு ஆசை என்ன பண்ணும், தொடரும். அப்போ அதுக்கு நிறைவு இல்லைன்ட்டாங்க. ஆசைக்கு அளவு இல்லை, நட்சத்திரங்களை எண்ண முடியாது, அண்டங்களை அளக்க முடியாது. ஆனா அதை நம்ம சுருக்கிக்கலாம். ஏன் சுருக்கிக்கலாம்னா அந்த மாதிரி ஆசைப்பட்டு போனவங்க எல்லாம் கதி என்ன ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மள சுருக்கிக்கலாம். அது ஒண்ணு உண்மை. இப்ப நல்ல பாடம் என்னன்னா நமக்கு முன்னாடி போனவங்க எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு என்ன ஆனாங்க அப்படின்ற நம்ம கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம்னா நம்மள நம்ம சுதாரிச்சுக்கலாம். ஆக அண்டம்னா கருப்பை, பெண்பால் விகுதியில பார்க்கும்போது, உடம்புல பார்க்கும்போது அது கருப்பையில் இருக்குது. அப்ப கருவாய், அண்டம், அது மேல இருக்கு இச்சை, பெண்பால் இச்சை, மண்பால் உள்ள இச்சை, அப்புறம் பொன்பால் உள்ள இச்சை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. ஆக மொத்தம் இறைவனை மறந்து ஆசைப்படுகிற எந்த ஒரு ஆசையும் அண்டம் தான். எது நம்மளை இறைவனுடைய திருவடியை பார்க்க விடாம வெளியே கொண்டு போய் இச்சிக்க வைக்குதோ, மோகிக்க வைக்குதோ, கொண்டு போய் சேர்க்குதோ, அதெல்லாம் அண்டம் தான். அப்போ எதையெல்லாம் தன்னுடைய பெருமானை பார்க்க விடாம வெளியே கொண்டு போய் சேர்க்குதோ அதெல்லாம் மாயை. அந்த மாயை என்ன பண்ணுது, அண்டத்துல கொண்டு போய் சேர்க்குது, திருப்பியும் பிறவியில கொண்டு போய் சேர்க்குது, திருப்பியும் ஒரு வட்டத்துல சேர்க்குது. அப்போ ஆசை அறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப குருநாதருடைய குருவருடைய பார்வைப்பட்ட பிறகு நமக்கு தெளிவு ஏற்படுது. என்ன தெளிவு ஏற்படுதுன்னா, there is no boundary. எல்லை இல்லாததை நம்ம போய் அடைய முடியாது. ஆனா இலக்கு இமயமலைன்னுவாங்க, இலக்கு நீ அதுவாகணும்னுவாங்க, இதுவாகணும்னுவாங்க. ஒரு இலக்க குழந்தைக்கு தீர்மானிச்சிருவான். நீ என்ன ஆக போற, டாக்டர் ஆக போறேன். நீ என்ன ஆக போற, வக்கீல் ஆக போறேன். நீ என்ன ஆக போற, இப்படி என்ன ஆக போறேன்னு சொல்லிட்டு அதை சுருக்கிடுறான். நம்ம அது என்ன ஆகணும்னா இறைவன் ஆகணும், இறைத்தன்மை பெறணும். முதல்ல அதை தான் நம்ம ஊட்டி விடணும். குழந்தைக்கு என்ன ஊட்டி விடணும்னா, நீ எதுவாகவும் ஆக வேண்டாம், நீ அதுவாக ஆகி விடுவாயாக. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை பிடிச்சு இறை அம்சமா மாறு. அப்போ எது உபதேசம்னா, நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்டா, நான் எம்பெருமான் திருவடியை அடைய போறேன் அப்படின்னு முதல்ல சொல்லணும் குழந்தை. அப்ப திருவடியை அடையுதுன்னா சாக போறேன்னு அர்த்தம் இல்லை. திருவடியை பெற்று அதுக்குன்ன சமநிலையை பெற்று வாழ்வான வாழ்வு வாழ்வதற்கான அர்த்தம் அதுதான். இறைவனை அறிந்து கொள்வதே, இறைவனை உணர்ந்து கொள்வதே, ஆன்மாவை அறிந்து கொள்வதும், ஆன்மாவை அறிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். ஆன்மா எங்க லயித்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல லயிச்சிருக்கிறது தான் ஆலயம். அப்ப முதல்ல நம்ம எதை சுட்டி காமிக்கணும்னா, எதை இலக்கா வைக்கணும்னா, வானமே எல்லையா வச்சிருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடி தான் எல்லை.
எம்பெருமானுடைய திருவடி தான் எம்பெருமானுடைய திருவடி தான் எல்லை. அதை சுட்டி காமிக்கணும். அதுதான் முதல்ல குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய பெரிய உபாயம். நீ எதுவும் ஆக வேண்டாம், நீ படைத்தவனை பிடித்து கொண்டால் படைத்தவனால் பிடிக்கப்பட்ட இலக்கு உனக்கு இலகுவாக கிடைத்து விடும். அப்ப நம்ம எதை ஊட்டி விடணும்னா இதுதான் ஊட்டி விடணும். அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சோம், அதனால நம்ம இலக்கை அடைய முடியல. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் மூக்காங்கயிறு பிடிச்சிட்டாங்க, வாழை பிடிக்கல. அப்போ மூக்குத்துன மாட்டை பிடிச்சதுனால அவங்க சொன்னபடி மாடு கேட்டுச்சு, அதனால ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. நம்ம வாழை பிடிச்சோம், நம்ம ஊருக்கு போய் சேர முடியல. கடைசியில அந்த வாள் கூட நம்ம கையில நிக்கல. நம்ம ஆசைப்பட்டது ஒண்ணுமே நடக்கல. அப்ப என்ன அர்த்தம்னா படைத்தனுடைய விருப்பம் என்னன்னு பார்க்கணும். அப்பதான் படைக்கப்பட்ட பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். அது தெரியாம நம்ம மட்டும் போயிட்டோம். அப்ப அண்டம் சுருங்கில்னா இந்த உலகம் முடியாதது, பெண்பால் உள்ள இச்சை முடியாது, ஆனா அந்த மண்பால் உள்ள இச்சை முடியாது, இந்த பொன்பால் உள்ள இச்சை முடியாது, ஆசைகளுக்கு அளவில்லை, பணத்தை எண்ணி முடிக்க முடியாது, பணத்துக்கும் அளவில்லை. 1000, 10,000, 100,000, 1,00,000, 2,00,000 எவ்வளவு வந்தாலும் மனிதனுடைய மனம் நிறைவடைவதே இல்லை. அப்போ எவ்வளவு வந்தாலும் நிறைவடையக்கூடிய பக்குவம் யாருக்கு வந்துருச்சோ போதும் போதும் அப்படின்னு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிட போறோம்? மிஞ்சி மிஞ்சி எவ்வளவு சாப்பிட போறோம்? அப்போ அந்த உணவு கணக்கு வச்சு என்னத்துக்கு உயிர் வாழறதுக்கு என்ன வேணுமோ அது அடிப்படையில் அது இருந்தா போதுன்ற அறிவு வந்துடும். அப்படி யார் தன்னை சுருக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அழிவில்லை. அப்ப அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை. அப்போ கருவுக்கு அழிவில்லை. அண்டம்னா சூலகம்னு சொன்னேன். அப்போ கருன்னா சுக்கிலம், சுரோனிதம், அதுக்கு அழிவில்லை. யார் ஒருத்தர் சுக்கிலத்தையும் சுரோனிதத்தையும் காப்பாத்திட்டாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும், ஏன்னா மனசுதான் வெளியே போல, மனசு வெளியே போனா தானே செலவாகுது. மனசு வெளியே போனா தானே செலவு. மனசு வெளியே போன சேமிச்சிட்டோம்னா சேவிங்ஸ் தானே. அப்ப எது முதலீடு? மனத்தை வெளியிடுவது செலவு. மனத்தை வெளியே செலவு பண்ணீங்கன்னா செலவு. அதே மனசை கொண்டு வந்து திருவடியில் சேர்த்துட்டீங்கன்னா வரவு. குறிப்பிடுத்துக்குங்க, மனச வெளியே கொண்டு போய் செலவு செஞ்சோம்னா செலவு. அதே மனச திருவடியில வச்சோம்னா வைப்பு. போற்றி என் வாழ் முதல், எது முதல்? போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே. வாழ்முதல் ஆகிய பொருள் எது? எம்பெருமானுடைய திருவடிதான் வாழ்முதல் ஆகிய பொருள். நம்முடைய முதலீடு, நம்முடைய டெபாசிட் சாமி தான், இறைவன் தான். அப்போ இதை விட்டுட்டு நாம வெளியில போய் தேடும் போது, சாஸ்வதமான பொருளை, நிலையில்லாத பொருளை நம்ம தேடும் போது மனசு செலவாகுது. மனசு செலவான உடனே உடம்பு தேஞ்சு போகுது. உடம்பு தேஞ்ச உடனே உயிருக்கு அப்போ யமம் வந்துடுறான். அப்போ உலகத்தாருக்கு யமம் உறுதி. அப்போ உபதேசம் பெற்றவர்களுக்கு, சிவனடியார்களுக்கு நிலையில்லாதது எதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு, நிலையானது எதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒருபோதும் அழிவில்லை. தேவ தூதர்கள் வருவாங்க, சிவபெருமானுடைய பூதகணங்கள் வருவாங்க. அப்போ அண்டம் சுருங்கில்னா, அண்டம்ன்றத நீங்க உலகம்னு வச்சுக்கலாம், கருப்பைன்னு வச்சுக்கலாம், பெண்பால்னு வச்சுக்கலாம், மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, 3 ஆசையும் அண்டம் தான். அப்போ அண்டத்து மேல வச்சுக்கிற பிடிப்பை நம்ம என்ன பண்ணணும்? சுருக்கிக்கணும். போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து. யோனில 2 யோனி இருக்கு. ஒண்ணு நர யோனி, நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது. இன்னொன்னு விச்சோ யோனி, ஆகாயத்துல இருக்கக்கூடியது. ஆக மொத்தம் அதுதான் அண்டம்னு சொல்றோம். நாம எல்லாம் அதுல இருந்தா உற்பத்தி ஆகி வந்திருக்கிறோம். அதனால அண்டத்தை சுருக்கி அதற்கு ஒரு அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை. அப்போ உலகத்தின் பால் உள்ள இச்சையை நாம் சுருக்கி கொண்டால் நமக்கு ஒரு அழிவில்லை, அதற்கு ஒரு அழிவில்லை. கருவுக்கு அழிவில்லை. கருவுக்கு அழிவில்லைன்னா அது அப்ப மனசு செலவாகல. இல்ல, மனசு வெளியே போகாத மனசு திடகாத்திரமான மனசு தானே. அப்போ மனசு வெளியே போகுதுனால இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்காக சிந்திக்கிறோம்? ஏன் நம்ம தேவையில்லாம அதை நினைப்பானே?
எதுக்குன்ற அப்ப அந்த மாட்டை நம்ம ஓட்டின்னு வரணும். இங்க பாரு, எதுக்கு தேவையில்லாத ஒண்ணத்தை போட்டு நீ மனசை போட்டு என்ன பண்ணிருக்கிற, செஞ்சுனுக்கிற. அதுக்குன்னா அப்போ தேவையில்லாத எது, தேவை எது, எது அத்தியாவசிய தேவை, எது அதீத தேவை, எது தேவைக்கு அதிகமானது, அதெல்லாம் யோசிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மனசை செலவு பண்றோம். அப்போ யார் ஒருத்தர் இந்த மனசை வெளியே செலவு பண்றதை நிறுத்தி சுருக்கி கொண்டார்களோ, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற மாதிரி சுருக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு அழிவே இல்லை. இதான் முதல் வரி சொல்லுது. அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை. இரண்டாவது வரைக்கும் போலாம். பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். இப்படி யார் ஒருத்தர் மனசு வெளியே போலையோ, செலவாகலையோ, அவங்க கொண்டாந்து அந்த மூக்குத்தனை மாடை கொண்டாந்து புரு நடுவில் நிறுத்தி கட்டி ஆண்டாங்களோ, உபதேசத்துக்கு முன்னாடி மன்னமாகிய மாடு நம்மள மேய்ச்சிருக்கும். உபதேசத்துக்கு பின்னாடி மாட்டை நம்ம மேய்க்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். அந்த மாடு நம்மளை கொண்டு போய் விட்டுடும். அது மரணத்துக்கே ஒரு இச்சைக்கே விட்டு விடும், பிறவில இருந்து விட்டுடும். மாடு சொல்றபடி நம்ம கேட்டோம்னா, மனம் போன போக்கில் போனோம்னா நம்ம திருப்பியும் பிறக்கணும். அதான் மாடு சொல்றது கேட்டோம்னா, அந்த மாட்டை நம்ம அடக்கி முக்கு கயிறு குத்தி கட்டடியில வச்சு அதுக்கு போட வேண்டியதை போட்டு அழகா அதை வச்சிருந்தோம், நம்ம சொல்றது கேட்கும். அப்போ நம்ம பிறவி பெரும்பயனை அடைஞ்சிடலாம். அதான் சொன்ன அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவு இல்லைன்னா, மனம் செலவு பண்ணீங்கன்னா போச்சு. அப்போ எதுக்காக செலவு பண்றோம், ஏன் செலவு பண்றோம், என்னத்துக்கு செலவு பண்றோம், அதை கொஞ்சம் பார்க்கணும். நம்ம சைவ சமயத்துக்காக செலவு பண்றோம். அப்போ நல்ல அடியார்கள் தன்னுடைய மனசை எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்கன்னா, உத்தமமான காரியத்துக்கு செலவு பண்ணுவாங்க, அதர்மமான காரியத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க. உள்ள போயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு தேவையில்லாத வெளியே வருவானே, சாமி சொன்னார்னா அந்த காரியத்தை செய்வாங்க. இட்டாருக்கு இட்ட பணி. என்னது, யார் யாருக்கு என்ன பணியோ அதை தான் செய்ய முடியும். வேற மாத்து பணி செய்ய முடியாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்ய முடியும். அவங்கவுங்க வினையை அவங்கவுங்க தான் அறுக்க முடியும். இப்ப என் மேல அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என் வினையை என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. அதே மாதிரி உங்க மேல அன்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்க வினையை நான் என்ன பண்ண முடியாது, அறுக்க முடியாது. ஆனா சரி செய்யலாம், ஒப்பு கொடுக்கலாம். உங்களை பக்தியில கொண்டு வந்து அந்த வினையை என்ன பண்ணலாம், இறைவன்கிட்ட ஒப்படைக்க வைக்கலாம். உங்களுடைய ஆணவத்தை அடக்கி வைக்கலாம். உங்களை ஆணவத்தை அடக்கிற பக்தியால அடக்க சொல்லலாம், வழிகாட்டலாம். உங்க கண்மாவை, உங்களுக்கு இருக்கிற வல்வினை, பெரிய வினை இருக்கு இல்லையா, உங்களை சூழ்ந்து இருக்கிற வினையை இறைவனுடைய திருவடியை வச்சு நீங்க சுருக்கிக்கலாம், இல்ல எரிச்சிடலாம், இல்ல மாத்திக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இருக்கிற மயக்கத்தை நீங்க போக்கிக்கலாம். அதுக்கு நான் துணை செய்யலாம். ஆனா யாருடைய வினை யாரும் என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அது மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் சரி, அது தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் சரி, அவரவருக்கு உள்ளபடி ஈசனருளாலே அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவதின் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று நாடுன்ற மாதிரி அவரவர் வினைப்படி அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவங்க வினைப்படிதான் ஆணாகவும் பெண்ணாகவும் அழியாகவும் வந்திருக்கிறாங்க. நம்மளை பிரிச்சு பேதம் பார்க்குற அந்த மாயிலிருந்து நம்ம விடுபட்டு நம்ம என்ன பண்றோம், விடல. அப்போ குருநாதருடைய அருள் இருந்ததுன்னா இந்த 2வது வரியை நம்ம கடந்துடலாம். பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். இந்த பிண்டம்ன்றது வினையால் ஆனது, அண்டம் கருவால் ஆனது, பிண்டம் வினையால் ஆனது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா, அண்டம்னா கரு, அதுக்குள்ளதான் கரு உற்பத்தியாகி வேலை வருது. அதனுடைய வேலை என்னன்னா தன்னுடைய பணியை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்போ பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் அப்படின்னா, இந்த உடம்பு, இந்த தேகம் இருக்கு இல்லையா, இது சுருங்குச்சுன்னா இது உள்ள போற எம்பெருமான் ஆகிய மகேஸ்வரியை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சுக்கலாம். வெறும் மூச்சு மட்டும்தாங்க இருக்குது, எப்ப போகும்னு தெரியலன்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்னத்தான், கடைசி செய்யறது இதுதான் கர்மம். உடம்பால முடியாம போய், மனசால முடியாம போய், கடைசியில உயிரால எதுவும் பண்ண முடியாம போய், கடைசியில ஒண்ணு மட்டும் ஊசல் ஆடிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஊசல் ஆடிக்கிறது தான் என்னது, பிராணன். அந்த பிராணனை நம்ம முறையா வயசான காலத்துல இழுத்துக்குன்னு போறதை விட லோல் பட்டு லொங்கி அடிச்சு காலோட ஒழுவிக்குன்னு யாராவது தூக்குவாங்களா, எடுப்பாங்களா, அந்த நிலைமையே இருக்கக்கூடாது. அந்த நிலைமையே இருக்கக்கூடாது நமக்கு. ஐயோ அவங்க எடுக்க போறாங்க, ஐயோ இந்த இடத்துல நம்ம யூரின் போறோமே, ஐயோ கடவுளே சாமி அப்படின்ற நிலைமையே நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படி வராம இருக்கணும்னா இப்பவே சாமியை பிடிச்சிக்கங்க.
இப்பவே சாமியை பிடிச்சிங்க. அப்ப கடைசியில பிராணன், அதாவது பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெற வேண்டும் என்றால், நீங்க பிராணனை தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம போய் இன்னொருத்தர்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல கடைசி காலத்துல. ஏன்னா, ஆக ஆக மொத்தம் சாகாம இருக்கிற பெரிய கலையை நீங்க கத்துக்கிறீங்க. திருவடியில இருக்கிற உங்களுக்கெல்லாம் அந்த அந்த துர்மரணம் வராது. அசிங்கம் வராது. அவமானம் வராது. அப்ப நம்ம உடம்பத்த தேகத்தை எப்படி வச்சுக்கணும்? ஆமா. தக்க வைக்கணும். தக்க வைக்கணும். அப்போ கடைசி காலத்துல நம்மள பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஆமா. எம்பெருமான்ட்ட கேட்டு சமாதி வாங்கிக்கலாம். கேட்டு நம்ம உள்ள போய் ஐக்கியம் ஆயிக்கலாம். அப்ப சிவனடியார்கள் சாமிகிட்ட கேட்டு விண்ணப்பிச்சு கூட என்ன பண்ணிக்கலாம்? தன்னை பூமியிலிருந்து விடுவிச்சுக்கலாம். ஆனா விட்டுடுதி கண்டாய், விட்டுடுதி கண்டாய், கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டன்னு சொல்றாருல்ல நீத்தல் விண்ணப்பத்துல. அது மாதிரி சாமி என்ன விட்டுடாத சாமி, என்னை விட்டுடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு என்ன பண்ணிக்கணும்? இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்போ 2வது வரி என்ன சொல்லுதுன்னா, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். அப்படி உடம்பு சுருங்கிச்சுன்னா நிச்சயம் மூச்சுன்னு ஒண்ணு இருக்குதுன்ற தெரிஞ்சுக்குவோம். அப்போ அது நிலை பெறுற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? மூச்சையே பிடிச்சிட்டவங்களுக்கு மூச்சு நில்லணும். மூச்சு நிலை பெற்று விடும். பிராணம் தான் இறைவன், பிராணம் தான் போகுது. அதையே நம்ம பயிற்சி செய்யணும், அதை விடக்கூடாது, செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, முதல் வரியில் என்ன சொன்னேன்? மனசு செலவு செய்யாம மனசை கொண்டாந்து எடுத்து கட்டிட்டீங்கன்னா, சுக்கிலத்தையும் சுரவணத்தையும் காப்பாத்திடலாம். அப்போ அதற்கு அழிவு இல்லை. 2வது வரி என்ன சொல்லுது? பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும். அப்படி உடம்பு சுருங்கிடுச்சுன்னா, கடைசியில மூச்சுன்னு ஒண்ணு இருக்குது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அந்த பிராணனை நீங்க சாப்பிட ஆரம்பிக்குங்க. அதுக்கு பிராணாயாமன்னு பேரு. பிராணபானர்கள், பிராணபானன்கள், பிராணபானன். பிராணபானன் என்ன அர்த்தம்னா, மூச்சையே சாப்பிடுபவன். அப்ப யார் ஒருத்தர் உணவு மேல இருக்கிற நாட்டம் போய் இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மேல அது இச்சை அதிகமாக அதிகமாக உலக பொருள்கள் நம்மளுக்கு சாப்பாடு அதிகமா தேவைப்படும். எவனுக்கு சாப்பாடு அதிகமா தேவைப்படும்? ஆசை அதிகமா உள்ளவனுக்கு தான் சோறு 3 வேளையும் தேவைப்படும். அதே மாதிரி உழைக்கிறவனுக்கு, இந்த உடலால உழைக்கிறான் இல்லையா? ஏன் உழைக்கிறோம்? என்னத்துக்கு உழைக்கிறோம்? ஆக மொத்தம் உடம்பால உழைச்சோம்னா என்ன ஆகும்? உடலுக்கு உண்டான உணவு தேவைப்படும். அப்போ இந்த வினை அருந்து போனவங்க இந்த உலகத்துல போதும், இதை தொட்டா இது இங்கத்தான் முடியும், இந்த ஆசையை தொட்டோம்னா இது இங்கத்தான் முடியும். தெளிவு, எல்லாத்துலயும் ஒரு புரிதல். ஆமா, நீதானே ஆசைப்பட்ட படு அப்படின்றாங்கல்ல. நீதானே விரும்பின, நீதானே விரும்பின, அப்ப படு, அந்த வேதனையை படு. ஏன் எங்களை குறை சொல்றாங்களா இல்லையா? அப்ப அதுதான். அப்போ வெளியே போய் அது தேவையில்லாததுக்கு ஆசைப்பட்டு விரும்புறதுனால அந்த விளைவு தான் இது இவ்வளவும். அப்போ அதனுடைய முடிவு நமக்கு தெரியல, தெளிவு நமக்கு வரல, தெளிவில்லாத காலம். அப்ப தெளிவு வந்துருச்சுன்னா நம்ம இச்சிக்கிறது குறைஞ்சு போயிடும். இச்சிக்கிறது குறைஞ்சு போச்சுன்னா பிராணன் நம்ம தெரிஞ்சுக்கும், பிராணனை சாப்பிட ஆரம்பிச்சிடும். பிராணன் நம்ம தெரிஞ்சுச்சுன்னா, பிராணன் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா நிலை பெறும். எது? பிண்டம் சுருங்கில் இந்த உடம்பு ஒரு பொருட்டா இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்? பிராணனை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். பிராணனை பிடிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு உலகத்து உணவு ஒரு பெரிய விஷயம் இருக்காது. அதைத்தான் 3வது வரியா சொல்றாரு. உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த மாதிரி பிராணனையே எடுக்க தொடங்கிட்டாங்களோ அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு தேவையில்லை. முதல் சாப்பாடு கட் பண்றோம், நீராகாரம் மட்டும் எடுப்பாங்க. அவங்க நீர் ஆகாரம் மட்டும் இருந்தா போதும். அந்த நீர் ஆகாரத்துல கொஞ்சம் இனிப்பு இருக்கணும், கொஞ்சம் உப்பு இருக்கணும், அவ்வளவுதான். இல்லைன்னா காரம் இருக்கணும். இது அளவா அந்த நீராகாரத்துல சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உணவு தேவையில்லை. அப்போ உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. இவங்களுக்கு தான் ஆசை சுருங்கிடுச்சு இல்ல, இச்சியாவது இருக்கிறாங்கல்ல, வினை இல்லாம இருக்கிறாங்கல்ல, வினையை அறுத்து இறைவனுடைய திருவடியில ஒப்பு கொடுத்துருக்காங்கல்ல, சரணம் பண்ணிச்சிருக்காங்கல்ல, அதாவது சரண்டர் பண்ணிருக்காங்கல்ல. அப்ப இவங்களுக்கு வினை கிடையாதுல்ல. அப்ப ஏகாந்தமா இருப்பாங்கல்ல. அப்படி ஏகாந்தமா இருக்கும்போது உணவு பத்தின அக்கறை போயிடும். அப்போ பட்டினத்தார் படத்துல நம்ம அன்னைக்கு பார்த்தோம். போய் பிச்சை எடுக்க போவாரு, கை தட்டுவாரு, ஒடியாந்து என்ன என் பொண்டாட்டி பார்த்து கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு ஒருத்தன் அடிச்சிடுவான். 3 அடி தான் விழும். 4வது அடிக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, இவர் யார் தெரியுமா? பட்டினத்தாரு. அப்போ கை தட்டி பிச்சை எடுத்து ஐயா எங்க வீட்டுல நீங்க அமுது செஞ்சுட்டு போகணும்னு அவன் சொல்லுவான். அடியும் அடிச்சுட்டு அவர் யாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு, இவர் தான் பட்டினத்தார்னு தெரிஞ்ச பிறகு, ஐயா எங்க வீட்டுல நீங்க அமுது செய்யணும்னு, அப்போதான் அவர் பாட்டு ஒண்ணு பாடுவார்.
எங்கே இருந்தாலும் என்னை தேடி நான் பசியுற்று இருக்கிறேன்னா என்னை தேடி உணவு வரணும் சாமி. நான் ஒருபோதும் இனிமே என்ன பண்ண மாட்டேன், உணவை தேடி நான் போக மாட்டேன். எவ்வளவு ஒரு முடிவு இல்ல. அப்போ ஒரு நல்ல பயிற்சி செய்யறவங்க, எம்பெருமானுடைய திருவடியை நம்பினவங்க, அவங்கள தேடி என்ன வந்துரும், உணவு வந்துரும். அடியேன் உபதேசம் வாங்கும்போது எனக்கு ஒரு உண்மை சொன்னாங்க. 7 கடல் தாண்டி நடுக்கடல்ல உன்னை விட்டு ஒரு தீவுல நீ இருந்து இந்த பயிற்சியை நீ செய்யும் போது கூட செஞ்சீன்னா உனக்கு உண்டான உணவு உனக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்னாங்க. எனக்கு முதல்ல ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். என்ன அப்படி சொல்றாங்களே அப்படின்னு. இந்த வித்தையை நீ செஞ்சீன்னா உணவு உன்னை தேடி வரும். அது உண்மைதான். யாரும் இந்த உத்தம பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய சித்த வித்தை யார் ஒருத்தர் பயிற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு உணவு தானாவே சாமி கொண்டாந்து தராரு. அதான் உணவு. அதான் சாமியோட பெரும் கருணை. அதான் பெருங்கருணை. அப்போ 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, உண்டி சுருங்கில் உபாயம் பல உள்ள. உபாயம்னா இந்த உடம்பை நீங்க தேகமே பொண்ணா மாத்திக்கலாம். ஏன்னா யார் ஒருத்தர் இறைப்பைக்கு அதிகம் வேலை தரலையோ அவனுடைய வாழ்நாள் கூடும். இறைப்பைக்கு அதிகமா வேலை கொடுத்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும் கஷ்டப்படும். இருக்குதேன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. மீந்து போச்சேன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. ஐயோ வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உணவு வீட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. பசிச்சா தான் சாப்பிடணும். வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. அது வீணாவே போட்டோம். ஏன்னா இங்க உள்ள வந்து அது பெரிய விஷயத்தை செஞ்சிடும். தேவையில்லாத பொருள் உள்ள வரக்கூடாது. பசிக்கு உணவு இல்லாத போது அது சாப்பிடக்கூடாது. அது வேற யாருன்னா கொடுக்கலாம். வீணா போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. மீந்து போச்சேன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. அப்புறம் எல்லாரும் சாப்பிடறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. அப்ப நம்ம உடம்பு நம்ம இன்ஜினுக்கு பசிக்குதா பசிக்கலையா? செம்மறியாட்டு மனப்பான்மையில இருந்து மேலணும். 8 ஆனா சாப்பிடுறது, அப்புறம் 1 ஆனா சாப்பிடுறது, அப்புறம் சாயந்தரம் 8 ஆனா சாப்பிடுறது. இப்படி இந்த டைமுக்கு சாப்பிடுறது எல்லாமே அடிமைகள். சோத்துக்கு அடிமைகள். ஆக மொத்தம் போட்டணும் இன்ஜின்ல. அப்படி போட்டா தான் வாழ முடியுன்ற ஒரு செட்டப்புக்கு வந்தாச்சு. ஒரு செட்டப்புக்கு வந்தாச்சு. அப்ப உண்ட உணவு செரித்த பின் தான் அடுத்த உணவு உண்ணணும்னு வள்ளுவர் சொல்றாருல்ல. அப்ப ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும்? அந்த செரிப்புத்தன்மை வந்துட்ட பிறகுதான் அடுத்த உணவு நம்ம கை வைக்கணும். அதுவே செரிக்காத போது இன்னொரு உணவுல நம்ம கை வைக்க கூடாது. அப்ப இந்த உண்மை தெரிஞ்சவங்க உணவுல எச்சரிக்கையா இருப்பாங்க. எந்த உண்மை தெரிஞ்சவங்க? திருப்பியும் சமைக்கணும், திருப்பியும் பொழுது விடுது, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, இன்னைக்கு எந்த காய் வாங்க போறணும், இன்னைக்கு என்ன சாப்பாடு, என்னங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம், உன் விருப்பப்பட்டதை செய், அவ்வளவுதான். இப்படியே மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிக்கின்னு நாலு ஒரு மெனு பொழுது வரணுமா வகை வகையா செஞ்சு ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் தெரியாம சாப்பிட்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வகை வகையா சாப்பிட்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தீனியே பிரதானமா இருந்து மண்ணுக்கே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு வரல. எம்பெருமான் திருவடியுடைய இலக்க சாமியை வந்து திருவடியை தெரிஞ்சு அதுல இன்புற்று இருக்க வந்திருக்கிறோம். அப்ப நல்ல தெரிஞ்ச சாதகர்கள் சிவனடியார்கள் எம்பெருமானை இலக்காக வைத்திருப்பார்கள். படைத்தவனை பிடிப்பார்கள். படைத்தவனை பிடித்ததுனால படைக்கப்பட்ட பொருள் இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது மொத்தம் அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ சாப்பாடு முதற்கொண்டு பயிற்சி செய்யறவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். புருவ நடுவில் பயிற்சி செய்யறவங்களுக்கு அவங்களை தேடி உணவு நிச்சயம் வரும். எழுதி வச்சுங்க. அங்கேயே சரண்டர் ஆகி நிக்கணும். அப்பான்னு அரட்டி நிக்கணும். 24 நிமிஷம் நிக்கிறது வந்து ஆச்சரியம். அப்படியே நம்பிட்டீங்கன்னா சாமி உள்ள வந்துருவார். நம்ம பிண்டத்திலிருந்து அண்டத்துக்கு போறோம். எப்படி அண்டம் எங்க இருக்கு? புருவ நடுவில் இருக்கு. அண்டம் வந்து முட்டை மாதிரி இருக்குங்க. நீங்க கூகுள் மேப்ல இந்த எர்த்துன்னு போடுங்க. எர்த்துன்னு போட்டு சுருக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு முட்டை மாதிரி வந்து நிற்கும் பூமி. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்போ அண்டம்னா என்ன? முட்டை. ஒரு முட்டைக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அந்த முட்டை எங்க இருக்குதுன்னா புருவ நடுவில் இருக்குது.
அப்போ பிண்டத்தை சுருக்குன்னா அண்டத்தை பார்க்கலாம், பகிரண்டமா பார்க்கலாம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. இதுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அகில அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய நமஹ. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய போற்றி போற்றி. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா போற்றி போற்றி. ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டேஸ்வரியே போற்றி போற்றி. அகில அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, பிரம்மாண்டமான ஒரு இறைவன். ஏன்னா பிரம்மாண்டம், ஏன் பிரம்மாண்டம்னா அத்தனை அண்டத்தையும் அவர் தாங்கி சுமக்கிறாருல்ல, அதனால பிரம்மாண்டம். தாய் அத்தனை ஈன்று தருது இல்லையா, அத்தனை அண்டங்களும் ஈன்று தருகிறதுனால அவர் பிரம்மாண்டம். அப்ப அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகம்னு சொன்னா சிவபெருமானுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அகில அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் மட்டுமே. மற்றவங்க எல்லாம் அந்த அண்டத்துக்குள்ள இருக்கிறவங்க தான், வேற யாருக்கும் பொருந்தாது, வேற யாருக்கும் பொருந்தாது. அப்ப முதல் வரி என்ன சொல்லுதுன்னா, நமக்குள்ள இருக்கிற அண்டத்தை புருவ நடுவுல பார்த்து இருந்தா அந்த அண்டத்துக்கு அழிவில்லை, அந்த முட்டைக்கு ஒரு அழிவும் இல்லை. முட்டைன்னா இந்த பூலோகம், இந்த உடம்பு. ஆமா, அதுக்கு ஒரு அழிவு இல்லை. ரெண்டாவது பிண்டம் சுரங்கி அது பிராணனை யார் ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு ஒருபோதும் அழிவு கிடையாது. காற்றை பிடிக்கும் கணக்கறிந்தவர்களுக்கு காலால ஒதுக்கிற அறிவு வந்துடுது இல்லையா, அதனால பிண்டத்தை சுருக்கி பிராணனை பிடிச்சிடணும். மூணாவது உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. அப்படின்னா 3 வேளைக்கு சாப்பிட்றத பார்த்துட்டு எதுக்கு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம், உடம்புழைப்பு இருக்குதா உடம்புழைப்பு இல்லையா, ஆக மொத்தம் பசி எடுக்கவே ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டீங்கல்ல, பழக்கப்படுத்தினால அது என்ன பண்ணும், அதுக்கு இன்ஜின் மாதிரி போட வேண்டியது. அப்ப பார்க்கணும் ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், பசிச்சுதான், ஜீரணம் ஆயிடுச்சா. அப்ப கணக்கு பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்த பிறகு நீங்க உணவு எடுக்கிறது குறையும். அப்ப உணவு எடுக்கிறது குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், உபாயம் பல வந்துடும். உபாயம்னா பல நன்மைகள் அடையலாம், வயிறு புண்ணாகாது. அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க அதுக்கு எடுத்துக்கணும். அதனால்தான் கோயில்கள்ல தேங்காய் பழம் முதல்ல படைக்கிறாங்க. ஏன் படைக்கிறாங்க, காலை உணவு என்னவா இருக்கணும், தேங்காய் பாலா இருக்கணும், தேங்காவா இருக்கணும், பழமா இருக்கணும். மதிய உணவு ராஜா உணவா இருக்கணும். ராஜா உணவுனா சாப்பாடு நல்லா இருக்கணும். காலையில பழமும் தேங்காவும், நீராகாரம், கஞ்சி, கூழு, ரொம்ப லைட்டான உணவு தான் காலையில இன்ஜின் கொடுக்கணும். வெயிட்டான உணவு கொடுக்கக்கூடாது. அதுக்கு பிரேக் ஃபாஸ்ட்னு பேர். உபவாசத்தை முடிக்கிறீங்க, நைட்ல இருந்து பட்னியா இருக்கிறீங்கல்ல, அந்த விரதத்தை எப்ப முடிக்கிறீங்க, அதனால தான் ஃபாஸ்ட் கட் பண்றீங்க. பிரேக் த ஃபாஸ்ட். அப்ப முதல்ல கொடுக்குற உணவு என்னவா இருக்கணும், நீர் ஆகாரமா இருக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் இன்ஜின் சும்மா இருந்தது இல்லையா, அதுக்கு ஆயில் போடணும். அப்ப எடுத்த உடனே திட உணவு கொடுத்தா என்ன பண்ணும், போச்சுடா, இவ்வளவு நேரம் இரவு ஃபுல்லா இருந்துட்டு இப்போ காலையில இவ்வளவு திடமா கொடுத்தா எப்படியாது. அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். காலையில என்ன உணவு கொடுக்கணும்னா, அந்த இன்ஜின் கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும்னா நீர் ஆகாரம் கொடுக்கணும். மதிய உணவு எப்படி இருக்கணும், ராஜாவை போல இருக்கணும். ஏன்னா உச்சி வெயில், அது ஜீரணிக்கூடிய ஆற்றல் உள்ளது. நல்லா மென்னு நின்று நிதானமா கொடுக்க வேண்டியதை கொடுத்து சாப்பிட்டோம்னா ராஜபோகத்தோட சாப்பிட்டு முடிச்சிடணும். அவ்வளவுதான், ஒரு வேளை உணவு. இரவு அந்த உணவு செரிமானம் பிறகு மீண்டும் நீங்க நீர் ஆகாரம் எடுத்துவீங்களோ, இல்ல திட உணவு எடுத்துவீங்களோ, நீர் உணவு எடுத்துவீங்களோ, அது உங்க விருப்பம். பணிக்கு வெளியில போறவங்களுக்கு 2 வேளை உணவு நிச்சயம் வேணும். பணிக்கு போறவங்களுக்கு நிச்சயம் 2 வேளை உணவு வேணும். இரவு உணவு நிச்சயம் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். பணிக்கு போகாதவங்களுக்கு பழமா எடுத்துக்கலாம், நீராகாரம் எடுத்துக்கலாம், சுருக்கிக்கலாம். ஆக ஒரு வேளை உணவே உத்தமம். ஒரு வேளை உணவு உத்தமம், அதுதான் சொன்னாங்க. 3 வேளை சாப்பிட்றவன் ரோகி, 2 வேளை சாப்பிட்றவன் போகி, 1 வேளை சாப்பிட்றவன் யோகி. அர்த்தம் புரிஞ்சுச்சா? அப்போ பசிக்கு தான் சாப்பிடணுமே தவிர எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாது. கூட்டு மனப்பான்மையில இருந்து முதல்ல வெளியே வந்துடணும். செம்மறியாட்டு புத்தியில இருந்து முதல்ல வெளியே வந்துடணும். ஆமா, எல்லாம் போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, போய் சாப்பிடக்கூடாது. நமக்கு பசிக்குதா, நமக்கு தேவையா தேவையில்லையா, ஆமா இது சாப்பிட்டா என்ன விளையும், இதோட குணம் என்ன அப்படி நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணிக்கணும், எட்ட போயிடும். அதே மாதிரி யார் கையில சாப்பிட்றன்றது முக்கியம். ஒரு சிவனடியாருக்கு என்ன முக்கியம், யார் கையில சாப்பிட்றது முக்கியம். சிவனுக்கு ஆட்பட்டம் கொண்டு சாப்பிட்டா ரொம்ப உத்தமம். ஏன்னா மற்றவங்களுக்கு உலகியல் இச்சை கொண்டு சாப்பிட்டா என்ன ஆகும்,
என்ன ஆகும்? அந்த புத்தி தான் நமக்கு வரும். அதனால அதுல எச்சரிக்கையா இருக்கணும். யார் கையில சாப்பிடுறது முக்கியம். அவங்களுடைய எண்ணங்கள் அந்த சாப்பாட்டுல அப்படியே வந்துரும். அவங்க நாட்டம் உலகியலா இருந்தா அவங்க புத்தி தான் நம்மளுக்கு வரும். அப்ப அந்த உணவு அந்த உணவு நம்முடைய குணத்தை கை வைக்கும். அப்ப நம்ம குணத்தை தீர்மானிக்கிறதுல உணவு பெரும்பங்கு வகிக்கிறது. அப்ப எந்த உணவு சாப்பிடணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். யார் கையில சாப்பிடணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். எப்படி சாப்பிடணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். எந்த நேரத்துக்கு சாப்பிடணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். பசியை பொறுத்து. அப்போ இப்படி யார் உணவை சுருக்கி கொண்டார்களோ அவங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. அவங்களுடைய இரைப்பை நல்லா வேலை செய்யும். நீலாயுள் நிச்சயம் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து. அப்ப 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல. அப்போ எல்லாரும் உலகத்தார் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தார் சாப்பிடுற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா உலகத்தாருடைய வேட்கை வேற, நம்முடைய வேட்கை வேற. விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே வல்வினை வேறறுக்க வல்லான். விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனமாம். அப்படிப்பட்ட வினையை அறுக்கக்கூடிய விநாயகர் மனசுல நினைச்சோம்னா எல்லாமே கைகூடும். எல்லா சித்திகளும் கைகூடும். சாமி தான், சிவபெருமான் தான் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அவர் தான் ஞான உபதேசம் கொடுக்கிறார். ஞான பிள்ளை, பொய்யாமொழி பிள்ளை. அப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கணும்னா நிச்சயம் எந்த ஒரு சேதாரமும் நடக்காதுன்னு சொல்லி இந்த 3வது வரியை நம்ம முடிப்போம். 4வது வரிக்கு போலாம். திருச்சிற்றம்பலம். கண்டம் கருத்த கபாலி மாமே. எப்போ உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலி மாமே. அப்போ கண்டம் கருத்த நேத்து சொன்னேன். நீலகண்டம்னு காலி இருக்குது. இந்த மும்மூர்த்திகளை கடந்து நம்ம அந்த பெரிய பிரேக் ஒன்று இருக்குது. அதுதான் பாம்பு. அந்த பாம்பு மாயை என்ற பாம்பை நம்ம கடந்துட்டோம்னா இல்ல நம்ம கீழே கொண்டு போய் வச்சிடும். ஏன்னா அதோடைய இயல்பே என்னன்னா அது கீழே இருக்கணும். நம்ம அதுக்கு இந்த ஆசைப்படுறவங்களை பார்த்தா பிடிக்கும். மண் ஆசை, அப்புறம் பொன்னாசை, அப்புறம் பெண்ணாசை. இந்த இச்சைக்கிறவங்க எல்லாருமே அந்த நீலின்னு சொல்லக்கூடிய காலிக்கு கீழே அந்த பாம்பு கீழே வந்துருவாங்க. அப்ப கண்டம் கருத்த அந்த நஞ்சு உள்ள இடத்துல இருந்து நம்ம மேல போனோம். அப்படி போனா நீங்க எல்லாம் கபாலி. யாரெல்லாம் கபாலி ஆகலாம்? கபாலி தெரிஞ்சவங்க எல்லாம் கபாலி ஆகலாம். கபாலிடா அப்படின்றாங்கல்ல. கபாலிடான்னு என்ன அர்த்தம்னா, எம்பெருமானுடைய திருவடியை நான் தொட்டுட்டேன்டான்னு அர்த்தம். நான் தியானிக்கிறேன்டான்னு அர்த்தம். நான் கழுத்துக்கு கீழே இல்லடான்னு அர்த்தம். கழுத்துக்கு கீழே இருக்கிற எல்லா அவஸ்தையும் நான் கடந்து மேல போய் நின்றுட்டேன்டான்னு அர்த்தம். மும்மூர்த்திகளை நம்ம கடந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ கரை கண்டன் என்னன்னு அர்த்தம்? அந்த நீல நிறத்தை நம்ம கடந்துட்டேன்னு அர்த்தம். அதுக்கு யாருடைய தயவு வேணும்? குருநாதருடைய தயவு வேணும். குருநாதர் இல்லைன்னா உடம்பு கடக்க முடியாது. குருநாதர் இல்லைன்னா மனசை கடக்க முடியாது. குருநாதர் இல்லைன்னா உயிர்ன்ற மயக்கத்தை கடக்க முடியாது. எப்படியோ இச்சையை தீர்த்து வைக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு உபாயம் ஒண்ணு சொல்றாரு. உபாயத்தை சொல்லி என்ன பண்றாரு? போய் வெளியில போய் மாட்டிக்காத, அவ்வளவுதான். இதுக்காக போய் வெளியில மாட்டிக்கன்னா என்ன ஆகும்? ஆமா. அப்போ உள்ள இருக்கிற எல்லா ரகசியத்தையும் வெளியில இருக்கிறது தான் உள்ள இருக்குது, உள்ள இருக்கிறது தான் வெளியே இருக்குது. எப்படி? வெளியில என்ன இருக்குதோ அதான் உள்ள இருக்குது. வா உள்ள வந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நல்ல ஞானி உள்முகமா கொண்டாந்து வெளியில இருக்கிற எல்லாத்தையும் உள்ள காமிச்சு இதுக்கு போய் என் வெளியில ஓடுறேன்னு சொல்லி அழகா கட்டுப்படுத்தி என்ன பண்ணுவாரு? ஆமா, எல்லா உலகம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்றாங்கல்ல, அதுதான். அப்போ உள்ள இருக்கிற இறைவனை காமிச்சு எல்லா உலகத்தையும் உள்ள காமிச்சு இதுக்காக என் வெளியே ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஞானிகள் என்ன பண்ணுவாங்க? திசை திருப்பி மடைமாற்றம் செய்து விடுவார்கள். மடைமாற்றம் செஞ்சவங்களுக்கு, உபதேசம் கொடுத்தவங்களுக்கு மடைமாற்றம் நடந்துரும். தண்ணி வீணா போகாது. கரெக்டா எங்க பாயணுமோ அங்க பாயும். ஒரு காவாயில தண்ணி வருதுங்க, ஏரியில இருந்து தண்ணி வருது, இல்ல டேங்க்ல இருந்து தண்ணி வருது. அதை எங்க பாய்க்கணுமோ அங்க பாய்ச்சாதான் அது பயிர் வைக்க முடியும், விவசாயம் பண்ண முடியும். அது போய் கரும்பு கயனில பாய்ஞ்சதுன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத நிலத்துல பாய்ஞ்சா என்ன ஆகும்? வீணாத்தானே போகும். அப்போ குருநாதர் வர வரைக்கும் நம்ம தம்பி வயலுக்கு நம்ம விதைச்சிட்டோம். அதாவது தேவையில்லாத இடங்கள்ல நிலத்துல பாய்ச்சிட்டோம். குருநாதர் வந்த பிறகு எந்த நிலத்துல பாய்க்கணுமோ அந்த நிலத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்? தண்ணியை பாய வைக்கணும். மடைமாற்றம் செஞ்சுட்டாரு. அப்ப குரு உபதேசம் பெற்ற பிறகு நம்முடைய உயிரின்ற சக்தியை நம்ம என்ன பண்ணக்கூடாது? உலகியல் பொருளுக்கு செலவு பண்ணக்கூடாது. அருளியலுக்கு செலவு பண்ணணும். உங்க உடம்பையும் மனசையும் சிவபெருமானுடைய திருவடிக்கு செலவு பண்ணணும். அப்போ அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானாக வந்து இதும். அப்ப கர்மாவை எப்படி மாத்திக்கினாரு தாயுமானவர்? மகிழ்வித்து மகிழ்ந்தார். அன்பர் பணி,
இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்தி திருவடியில கொண்டு வந்து சேர்க்கறது தான் அன்பர் பணி. குப்பையும் கூலமா இருக்கிற உடம்ப கோயிலா மாத்துறது தான் அன்பர் பணி. அதுக்கு பேர் திருப்பணி. அப்போ அந்த மகிழ்ச்சி, மகிழ்வித்து மகிழ். அப்போ ஒருத்தர் கோயிலா மாத்தி சந்தோஷப்படுத்துறது, அதான் அவங்களுக்கு கிரக பிரவேசம் செய்ய வச்சு சந்தோஷப்படுத்துறது. எது வீடுன்னு அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கணும். எத்தனை லட்சம் போட்டு வாங்கினாலும் அதெல்லாம் நிலையில்லாதது. பர்மாவில் வந்தது நிலநடுக்கம், கடைசியா இந்த ரஷ்யாவில் வந்தது நிலநடுக்கம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வந்தா என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது. அது வேணாம், நெகட்டிவ் தான், எதிர்வினை தான். இருந்தாலும் நம்ம நினைச்சு பாருங்க கொஞ்சம். எத்தனை லட்சம் வீடு போட்டாலும் அந்த அபார்ட்மெண்ட் இந்த அபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத அழிவு ஏற்படுத்துறோம். அதனால அது இல்ல வீடு. நீங்க கட்ட வேண்டிய வீடு நம்ம உடம்பு. சரியா? அப்ப வீடு பேருன்னா என்ன? அறம் பொருள் இன்பம் வீடு. எது வீடு? இதான் வீடு. அந்த வீட்டை கட்டுறதுக்கு லோனை வாங்கி அதை வாங்கி ஐயோ ஐயோ பட்ட பாடு இருக்குது. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. எந்த வீட்டை கட்டிப்பாரு, எந்த கல்யாணத்தை பண்ணிப்பாரு? நான் கேக்குறேன். இந்த உடம்புன்ற வீட்டை ஒரு காலை மேல தூக்கி போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு அதை கட்டிப்பாரு. மெய், வாய், கண், மூக்கு, செவி, அப்புறம் தசேந்திரியங்கள், அதை கட்டிப்பாரு. கொண்டாந்த பொருள் நடுவில் கட்டிப்பாரு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. மனசை கொண்டு போய் எம்பெருமானுடைய திருவடியில வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. அவனுக்கே நீ ஆட்படு. அன்றே அவன் நாமம் கேட்டால் அவனுக்கே பிச்சையானால், பின் அவன் இருக்கும் ஊர் கேட்டால் அவன் பேர் கேட்டால்னு சொல்றாருல்ல நாவுக்கரசரு. கேட்ட மாத்திரத்திலே தன்னை கொடுத்துட்டால உடம்ப, மனச, உயிரை. அது மாதிரி கொடுத்துருங்க. அப்போ வீட்டை கட்டிப்பாருன்னா தவத்துல உட்காந்து பாரு. 96 தத்துவம் எங்க முடியுதுன்னு பாரு. மனசை கொண்டு போய் இறைவனுடைய திருவடியில் சேரு. ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய மனசை கொண்டு போய் பரமாத்மான்ற திருவடியில் சேர்த்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்க உண்டு, அதை நீயும் நானுமாய் ஏகபோகமாய். அவன் உண்டு, நீங்க உண்டு, அவ்வளவுதான். அப்ப திருவடியில நீங்க உண்டு, அவன் உண்டு, அவ்வளவுதான். 2 பேரும் என்ன பண்ணுங்க? கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதான் திருக்கல்யாணம், அதான் மீனாட்சி கல்யாணம். அந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா நீங்க மெய்ஞானம் பெற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். அதான் உண்மையான கல்யாணம். உண்மையான கல்யாணம் எது? இயல்பா இருக்கிற பாசத்துல இருந்து ஆணவம், கண்மம், மாயை இது எல்லாம் ஒடுங்கி அடங்கிய மாட்டை கொண்டாந்து பதியாகிய புருஷனாகிய நந்தியம்பெருமான்கிட்ட ஒப்படைக்கிறோம். பசுவை கொண்டு போய் நந்தியம்பெருமான்கிட்ட ஒப்படைக்கிறோம். நந்தி கல்யாணம் நடக்குது எங்க? புருவ நடுவுல. இங்கதான் நந்தி கல்யாணம் நடக்குது, வேற எங்கேயும் நடக்கல. நந்தி கல்யாணம் எங்க நடக்குது? இங்கதான் நடக்குது, வேற எங்கேயும் நடக்கல. பசுவை கொண்டாந்து எங்க நிறுத்துறோம்? பரமனாகிய நந்தியம்பெருமான்ட்ட நிறுத்துறோம். அப்போ ஒரு காலை இன்னொரு பசுவை கல்யாணம் பண்ணிக்குது, அவ்வளவுதான். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்புறம் பதி பசு ரெண்டும் மெர்ஜ் ஆயிடும். பதியும் பசுவும் மெர்ஜ் ஆயிட்டாங்கன்னா பாசத்துக்கு வேலை இல்லை. அப்போ அடி எவ்வளவு ஒரு உண்மை இல்லை. அப்போ இந்த கல்யாணத்தை செய்யணும். ஒவ்வொருத்தரும் அவங்க இந்த கல்யாணத்தை நம்ம முதல்ல செஞ்சுக்கணும். வீட்டை கட்டிப்பாரு. அப்ப வீடு இருந்து உடம்பு, அந்த உடம்பு உண்டி சுருங்கிடும் அப்படின்றத 3வது வரி சொல்லுது. அப்ப கண்டம் கருத்து கபாலி மாமே. யார் ஒருத்தர் அந்த வீட்டை தெரிஞ்சு எம்பெருமான திருமணம் செஞ்சு ஐக்கியமாய் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கபாலி மாமே. அப்பா அடி சிவபெருமானே. அப்ப யார் கபாலி? வலதுகன் இடதுகன் கொண்டு போய் நிறுத்தி அங்க ஆடாம அசையாம நிறுத்தி அந்த கபாலத்துல உறைஞ்சு நிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கபாலி. அவங்க அந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற எல்லா இச்சைகளையும் கடந்து வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆமா, அந்த கருநீல பாம்பு கடந்து வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த கண்டம் கருத்த கபாலி மாமே. கண்டம் கருத்தன்னா கழுத்து கீழே இருக்கிறத வந்து சுருக்கிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. உபாயம் தெரிஞ்சவர் எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் எவ்வளவு மட்டும்தான் கிடைக்குது, எல்லாருக்கும் கிடைக்கல பாருங்க. அப்போ இப்படி யார் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இரவாமை கிடைக்கும். இன்ப நிறைவாலும் சிவனோடு ஒத்து இருப்பார்கள். சிவனோடே இருப்பாங்க, சிவனாவே மாறி இருப்பாங்க. இந்த பொழிப்பட்டில சொல்றாங்க. அப்போ அடி சிவபெருமானே. இந்த பாட்டை நான் இன்னொரு முறை படிச்சிடுறேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பல உலகினும்
கண்டம் கருத்த கபாலியுமாமே. நீ அதுவாகவே இருக்கிறாய். நீ அதுவா தான் இருக்கிற. சும்மா ஏன் வெளியே தேடி நிக்கிற? நீ அதுவா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நீ அதுவா தான் இருக்கிறன்னா நீ அதுவா இருக்கிறன்னு உணரணும் இல்லையா? அதுதான் குருநாதர் கண்ணாடி மாதிரி வந்து பாரு, நீ அதுவா தான் இருக்கிற, எதுக்கு வீணா வெளியில அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல குருநாதர் திருவடியில கொண்டு வந்து சேர்த்து மெய்ஞானம் கல்யாணம் செஞ்சு வச்சு இந்த உடம்புன்ற ஒண்ணுத்துல வெளியில இருக்கிற இச்சையெல்லாம் குறைச்சு, அண்டத்தின் மேல இருக்க பிடிப்பை குறைச்சு, ஆசையை குறைச்சு, அழிவில்லாத அந்த கருவை கொண்டு வந்து புருநடல சேர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்று, ரெண்டாவது இந்த பிண்டம்னு சொல்லக்கூடிய உடம்பு பிராணனால தான் ஆனது சொல்லிட்டு இறுதி மூச்சை பிடிச்சி அந்த மூச்சை யார் ஒருத்தர் தக்க வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு அந்த அந்த பிராணனே சாப்பாடை சாப்பிட்றவங்களுக்கு வெளியில இருக்க சாப்பாடு குறைஞ்சு போய் எது தேவையோ அதுக்கு மட்டும் சாப்பிட்டு நாலாவதா இருக்கக்கூடிய கண்டம் கருத்து கவாலியில ஒடுங்கி நிக்கிறாங்க பத்தியா, அவங்க சிவனாவே ஆயிடுவாங்களாம். அவங்க சிவனாவே ஆயிடுவாங்க. எவ்வளவு பெரிய உபாயம் இல்ல. சிவனோடு ஒத்து நிற்பார்கள். சிவனோடு ஒத்து தான் இருப்பாங்க. சிவனாவே மாற மாட்டாங்க. சிவனோடு ஒத்து இருப்பாங்க. சிவபெருமான். இந்த பாட்டுக்கு உண்டான விளக்கம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். திருவள்ளுவர் கருணையினால இதுக்காரும் பொறுமையா இருந்து கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி, மீண்டும் இந்த நிமிழ் பதிவுல கேட்டு ஒரு முறை கேட்டு இந்த பாடலுக்கு நான் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மண்ணில் நல்லவன் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கும் பிறகு 7 மணிக்கும் 8 மணிக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் மூலமாகவோ அல்லது இரவு 9:50க்கோ சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க. சிகாரம் சைவ நெறி பாடசாலை சார்பு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். இந்த நிகழ்ச்சியுடைய மீள்பதிவு யூடியூப்ல ஏற்றப்படும். அதை நீங்க மீள்பதிவா பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.